பொழுது விடிந்து வெகு நேரமாகியும் தீனி போட ஆள் இல்லாமல் பசியோடு அந்த வாயில்லா ஜீவன்கள் நின்று கொண்டிருந்தன. இத்தனை நாட்களாக தங்களை பராமரித்து வந்த ஓனர் தற்போது உயிரோடு இல்லை என்று அவைகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கொல்லப்பட்டவர் ஜெயப்பிரகாஷ். சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். 40 வயதான இவருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த வடமதுரை கிராமத்தை சேர்ந்த ஷியாமளா என்பவருக்கும் 18 வருடங்களுக்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். திருமணத்திற்கு பிறகு ஜெயப்பிரகாஷ் மனைவியுடன் சென்னையில் 2 வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார். போதிய வருமானம் இல்லாததால் மனைவியின் ஊரான வடமதுரைக்கு குடும்பத்துடன் வந்திருக்கிறார். இங்கு வந்தவர் சில நாட்களிலேயே மதுவுக்கு அடிமையாகியிருக்கிறார். இதனால் அவரது மனைவி அடிக்கடி அவரிடம் கோபித்துக் கொண்டு பிள்ளைகளுடன் அம்மா வீட்டிற்கு சென்று விடுவது வழக்கம். சம்பவம் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பும் வழக்கம் போல் ஏற்பட்ட சண்டையில் ஷியாமளா தாய் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். ஜெயப்பிரகாஷ் மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார். இரவு நேரத்தில் திடீரென அங்கு வந்த 2 மர்ம நபர்கள் ஜெயப்பிரகாஷை சரமாரியாக அடித்தே கொலை செய்திருக்கின்றனர். அவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்திருக்கிறார்கள். அந்த மர்ம நபர்கள் யாரும் இல்லை. ஷியாமளாவின் தம்பி அருளும் அவருடைய நண்பர் முனியாண்டியும். மதுபோதைக்கு அடிமையான ஜெயப்பிரகாஷ் சம்பவத்தன்று மனைவியிடம் குடிக்க பணம் கேட்டிருக்கிறார். அவர் பணம் தர மறுத்ததால் கல்லால் ஷியாமளாவின் மண்டையை உடைத்திருக்கிறார். அதோடு அவரது நடத்தை குறித்தும் தவறாக பேசியிருக்கிறார். அக்காவை மாமா தினம் தினம் அடித்து சித்திரவதை செய்வதை கேட்டு அருள் கொதித்து போயிருக்கிறார். இதை இப்படியே விடக்கூடாது என்று நினைத்தவர் மாமா என்றும் பாராமல் ஜெயப்பிரகாஷை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று ஜெயப்பிரகாஷ் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து கொண்ட அருள் நண்பனுடன் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு மாமாவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். ஜெயப்பிரகாஷிடம் சமாதானம் பேசுவது போல பேசி மூக்குமுட்ட அவரை குடிக்க வைத்துவிட்டு பின் அங்கிருந்த இரும்பு ராடால் ஜெயப்பிரகாஷின் தலையை 2ஆக பிளந்து கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அருளையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த முனியாண்டியையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.